அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள முக்கியமான புதிய அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு முதன்முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவது அறிவிப்பாக தமிழ்நாடு முழுவதும் வரும் 5ஆம் தேதி நடைபெறும் ஒரு நாள் சிறப்பு முகாமில் மின்சாரம் தொடர்பான புகார்கள் பொதுமக்கள் தெரிவிக்கலாம் என மின்சார வாரியம் அறிவித்துள்ளது. இது குறித்து தமிழ்நாடு மின்சார வாரியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மின் நுகர்வோர் மற்றும் பொதுமக்களிடம் இருந்து பெறப்படும் மின் கட்டண தொகை, மின் மீட்டர்கள், குறைந்த மின் அழுத்தம், சேதமடைந்த மின் கம்பங்கள் மாற்றுதல் உள்ளிட்ட அனைத்து மின்சார தொடர்பான புகார்கள் இருப்பின் அவற்றை நிவர்த்தி செய்யும் பொருட்டு வரும் 5ஆம் தேதி சனிக்கிழமை அன்று காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை தமிழகத்தில் உள்ள அனைத்து மின்வாரிய செயற்பொறியாளர்கள் அலுவலகங்களிலும் ஒருநாள் சிறப்பு முகாம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அன்றைய தினம் மின் மீட்டர்கள், குறைந்த மின் அழுத்தம், சேதமடைந்த மின்கம்பங்கள் மாற்றுதல் உள்ளிட்ட அனைத்து மின்சாரம் தொடர்பான புகார்கள் மீது உடனடியாக தீர்வு காணப்பட்டு நுகர்வோர் மற்றும் பொதுமக்களுக்கு தீர்வு தொடர்பான விவரங்கள் தெரிவிக்கப்படும். எனவே மின் நுகர்வோர் மற்றும் பொதுமக்கள் இந்த முகாமில் கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி ஏப்ரல் 6ஆம் தேதி அன்று தொடங்கி வைக்க உள்ள ராமேஸ்வரம் முதல் தாம்பரம் வரையிலான தினசரி பாம்பன் எக்ஸ்பிரஸ் ரயிலின் கால அட்டவணையை தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ளது. ரயில் எண் 16104 தினசரி பிற்பகல் 3:35 மணிக்கு ராமேஸ்வரத்தில் இருந்து புறப்பட்டு ராமநாதபுரம், பரமக்குடி, மானாமதுரை, சிவகங்கை, காரைக்குடி, அறந்தாங்கி, பட்டுக்கோட்டை, திருத்துறைப்பூண்டி, திருவாரூர், மயிலாடுதுறை, சிதம்பரம், திருப்பாதிரிப்புலியூர், விழுப்புரம், செங்கல்பட்டு வழியாக அதிகாலை 3:10 மணி அளவில் தாம்பரம் சென்றடையும் என்றும், அதுபோல தினசரி மாலை 6:05 மணி அளவில் தாம்பரத்தில் இருந்து புறப்பட்டு செங்கல்பட்டு, விழுப்புரம், திருப்பாதிரிப்புலியூர், சிதம்பரம், மயிலாடுதுறை, திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, பட்டுக்கோட்டை, அறந்தாங்கி, காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை, பரமக்குடி, ராமநாதபுரம் வழியாக அதிகாலை 5:45 மணி அளவில் ராமேஸ்வரம் வந்தடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பாக தமிழக பட்ஜெட் கூட்டத்தில் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் பணி நடந்து முடிந்ததும் மாதம் ஒருமுறை மின் கட்டணம் கணக்கெடுக்கும் நடைமுறை அமல்படுத்தப்படும் என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறியிருந்தார். இதற்காக முதல் கட்டமாக 1 கோடி வீடுகளுக்கு ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்டு பரிசோதிக்கும் முறையில் மாதம் தோறும் மின் கட்டணம் கணக்கிடப்பட உள்ளது. அதனால் வரும் ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு தமிழகம் முழுவதும் மாதந்தோறும் மின் கட்டணம் கணக்கெடுக்கும் நடைமுறையை செயல்படுத்த அரசு ஆலோசனை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. அடுத்த அறிவிப்பாக தமிழகத்தில் தென்னிந்திய பகுதியின் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக இன்று மற்றும் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இன்று தமிழ்நாட்டில் மொத்தம் 17 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தற்போது வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி நீலகிரி, கோவை, ஈரோடு, தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சிவகங்கை, தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நன்றி, வணக்கம்.